அதாவது ஒரு ஜனநாயகத்துல மக்களினுடைய வாக்குகளுக்கு மரியாதை இல்லாமல், அவர்கள் வாக்குகளை தாங்குகிற இந்த எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் என்கிற இந்த எந்திரத்தை பயன்படுத்தி, வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி, தேர்தலில் குறுக்கு வழியில் வெற்றி காண வேண்டும் என்பதில் ஒன்றிய பாஜக அரசு மிக தெளிவாக இருக்கிறது. இதுல அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது, எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின்ல ஏற்கனவே இந்த மாரி கவுண்டிங்ல பிரச்சனை வருது. நீங்க மொத்த ஓட்டு போலானது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 50,00,000ன்னு சொல்றீங்க. கவுண்டிங் சொல்லி வெற்றி தோல்வி சொல்லும்போது அது 65,00,000 வருது. ஓகே. அப்ப இந்த 15,00,000 எங்க இருந்து வந்தது? இந்த கேள்விய நம்ம எல்லாரும் கேட்கிறோம். அது எப்படிங்க? போல் ஆன ஓட்டை விட கவுண்டிங் ஓட்டு எப்படி அதிகமா இருக்க முடியும்னு கேட்கிறோம். அப்ப இப்போ அவங்க ஒரு நெருக்கடி. இன்னைக்கு வரைக்கும் தம்பி 2024ல் 70 தொகுதிகளில் உள்ள வாக்கு சதவிகிதம் இன்னும் இசிஐ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய வெப்சைட்டில் இல்லை. இதை நம்ம சொல்லல. நிர்மலா சீதாராமன் என்கிற நிதியமைச்சருடைய கணவர் பிரபாகர் அவர்கள் மிக தெளிவாக அது அவருடைய ட்வீட் பக்கத்தில் இருக்கு. ஓகே. அப்போ முதல்ல செஞ்சதுல இப்ப மாற்றாங்க. எண்ணிக்கையை அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப என்ன பண்றாங்க? நமக்கு வாக்களிப்பதற்கு இல்லாத மக்கள் யார்? அவங்களுக்கு வாக்குகளே இல்லாம ஆக்கிறது. அதாவது ஒன்று திருட்டுத்தனமாக தனக்கு வாக்குகளை சேகரிப்பது, வாக்குகளை எண்ணிக்கையை கூட்டுவது, அல்லது திருட்டுத்தனமாக எதிரிகள், அதாவது எதிர்கட்சிகளினுடைய வாக்குகளை இல்லாமலாக்குவது.